காலத்துல அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸ்ப்ரேயை கொடுப்பாங்க, எண்ணெயை விலைக்கு கொடுப்பாங்க, கர்ச்சிப்பை விலைக்கு கொடுப்பானுங்க, அவங்க போட்டிருக்கிற சால்வையை தொட்டவுட நாங்கள் சுகம் நடக்கணும் அப்படிப்பட்ட கிரியைகளை காண்பிப்பானுங்க. தலையை பிடிச்சி அமுகி கீழே தள்ளி விடுவானுங்க. கரெக்டாக அபிஷேகம் இந்த மாதிரிப்பட்ட கள்ள கூட்டங்கள், கள்ள ஓநாயின் கூட்டங்கள் எழும்பி இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டும் இன்னும் உணர்வில்லை. எத்தனை வாட்டி தான் பைபிள் படிச்சு, எத்தனை வாட்டி தான் மெசேஜை கேட்டாலும் இந்த மைண்டுகளுக்கு நிறைய பேருக்கு ஏற மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது, அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஆவிகளை பகுத்தறிங்க. நம்ம ஆவியானவர் தெளிவின் ஆவியானவர், தெளிவான ஆவியானவர். எப்போதுமே சீர்கட்ட காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. இந்த கை வச்சோன்னா துள்ளி குதிச்சு அங்க போய் விழுகிறது, ஆம்பளைங்க பக்கம் பொம்பளைங்க போய் விழுகிறது, பொம்பளைங்க ஆம்பளைங்க பக்கம் விழுகிறது, இப்படிப்பட்ட சீர்கேடுகளை சாத்தான் இந்த காலத்திலே விதைத்து கொண்டிருக்கிறான். ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் என்று கர்த்தர் இந்த